எஸ் வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாதாம் பிசினில் வந்து நன்மையா தீமையா, நம்ம சாப்பிடலாமா கூடாதா, அதில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, பாதாமோட மரத்தில் வந்து என்னாகும்னா, அந்த மரத்தில் இருக்க பிசினை தான் வந்து பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லப்படுறோம். அந்த பாதாம் பிசின் வந்து என்ன பண்ணுவோன்னா, அதை எடுத்து உலர வச்சு காய வச்சு என்ன பண்ணுவோன்னா, காய வச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு குட்டி ஸ்டோனாக ஆயிரும். அந்த ஸ்டோனை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு பயன்படுத்துறதன் மூலமாக வந்து உடல் வந்து குளிர்ச்சி பெறும், உடலில் இருக்க நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பாதாம் பிசின் வந்து எப்படின்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இந்த பாதாம் பிசின் வந்து கிடைக்கிது. அதே சமயம் வந்து இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால வந்து புரதம், நார் சத்து, இரும்பு சத்து அது போன்றது வந்து எல்லாமே கிடைக்கும். இதை சாப்பிட்றதன் மூலமாக வந்து இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எப்படின்னா வந்து மரத்திலிருந்து வெளியேறும் அந்த பிசினை வந்து கத்தியால் வெட்டி அதை வந்து காய வச்சதுக்கப்புறம் வந்து அதை உலர வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு நைட்டு நம்ம தூங்கும் போது தண்ணியில் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா வந்து இந்த அல்சர் பெயின், இந்த வயிற்று வலி அதெல்லாம் வந்து குணப்படுத்தும். அது இல்லாமல் வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த பாதாம் பிசினை சாப்பிட்றதுனால வந்து உடல் வந்து வலிமை பெறும், வயிறு வலி, உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அல்சர் இருக்கவங்க வந்து கம்பல்சரி வந்து பாதாம் பிசினை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உடலில் இருக்க எல்லா பெயினையும் வந்து குணப்படுத்தும். நம்ம வந்து மருத்துவ செலவை வந்து கம்மிப்படுத்தும். நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற செலவெல்லாம் இல்லை. நம்ம இதை சாப்பிட்றதன் மூலமாகவே வந்து உடலில் இருக்க பிரச்சனையெல்லாம் வந்து நீங்கும். அதே சமயம் இதை வந்து டெய்லி வந்து ரொட்டீனாக எடுத்துக்கலாம். மார்னிங் கண்ட எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படின்னா வந்து வயிற்றோட உப்பசம் மாதிரி ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி உப்பசமாக இருக்கும்ல, அந்த சமயத்தெல்லாம் சாப்பிட்டோன்னா வந்து அந்த பெயினெல்லாம் இருக்காது. அதே சமயம் இதை சாப்பிட்றதுனால வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதே சமயம் இதை சாப்பிட்றதன் மூலமாக வந்து நம்ம உடலை வந்து வலிமையாக வச்சுக்கும். அதே எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் இருக்க கடைங்கள்லாம் வந்து இந்த பாதாம் பிசின் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த குளிர்சாதன பொருள்லாம் இருக்குல்ல, இந்த மில்க் ஷேக்கு, அப்புறம் வந்து இந்த பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு அதிலலாம் வந்து இதை போடுறதுனால நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம். அதுதாங்க பெண்களுக்கு வந்து இந்த மந்த்லி பீரியட்ஸ் வரும்ல, அந்த டைமில் சாப்பிட்டா வந்து வயிறு, உடம்பு அதெல்லாம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், பெயினை வந்து குறைக்கும். இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பெயின் இருக்காது, மந்த்லி பெயின் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்த பிறந்தவங்கலாம் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறதுனால வந்து என்னென்னா வந்து நம்ம உடலை வந்து வலிமையாக பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்க வெப்பத்தை வந்து குறைக்கும். பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நார்மல் பாடி ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பாதாம் பிசினால் இவ்வளோ வந்து பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி தாங்க நம்ம வயிற்றில் ஏற்படல அசிடிட்டி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இது சாப்பிட்றதுனால வந்து நீங்கும். கம்பல்சரி வந்து இது சாப்பிட்றதுனால நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க, இந்த பாதாம் பிசினை வந்து க்ரீமாக கூட வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த ஐஸ்கிரீமு அந்த மாதிரி குளிர்சாதன பொருளெல்லாம் வச்சு மேக் பண்ணுறாங்க. செய்கிறதுனால வந்து நம்ம உடல் வந்து வலிமையாக இருக்கும், கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பாதாம் பிசின் வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். கம்பல்சரி நீங்கள் வந்து மார்னிங் ரொட்டீனாக வந்து டெய்லி காலையில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒல்லியாக இருக்கும்ல, உடலில் வந்து வெயிட்டு போடாமல் இருக்கவங்கலாம் வந்து கம்பல்சரி இதை எடுத்துக்கிறதன் மூலமாக வந்து வெயிட்டு போடும். டெய்லி ரொட்டீனாக எடுத்துக்கணும். இல்லைனா வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சும் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தாங்க நம்ம மனசில் இருக்க பதட்டம், மனசோர்வு, உடல் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கும் இதை சாப்பிட்றதுனால. இந்த மூட்டு வலி, உடல் வலி அதெல்லாம் வந்து நீங்கும். அதே மாதிரி அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு கல் எடுத்து நீங்கள் நைட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஆயிரும். ஒரு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த தண்ணி அளவுக்கே ஆயிரும். அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரதுனால வந்து நம்ம உடலில் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இந்த உடம்பு வலிக்கிறது, இந்த ஒல்லியாக இருக்கவங்கலாம் குண்டாகிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தாங்க ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மை அதெல்லாம் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்றதன் மூலமாக வந்து ஊட்டச்சத்தை வந்து குறைக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, இதை சாப்பிட்றதுனால வந்து இந்த ஹார்ட் அட்டாக் பெயின் அந்த மாதிரிலாம் வராது அதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து பாதாம் பிசின் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க டெய்லி. இதாங்க இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறதுனால வந்து எப்படின்னா, நம்ம மூஞ்செல்லாம் சுருங்குதுல்ல, அந்த சுருக்கத்தை வந்து போக்கும். அதே சமயம் அதை எடுத்துக்கிறது மூலமாக வந்து முடி வந்து நான்ஸ்டாப்பாக கொட்டிகிட்டே இருக்குல்ல, அப்படிலாம் கொட்டாது. நம்ம பாடி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறது மூலமாகவே நம்ம முடி கொட்டாதுங்க. அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க.
அதே சமயம் மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் நம்ம இதை சாப்பிட்றதன் மூலமாக. அதேதாங்க நம்ம இது சாப்பிட்றதுனால வந்து எப்படின்னா வந்து மூளைக்கு போகிற நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் ஆகுதுல்ல, மெமரி பவரை வந்து அதிகமாக்கும். நம்மளால படித்தது, அப்புறம் நம்ம ஏதாவது பேசுகிறது அதெல்லாம் வந்து மெமரியில் வந்து வச்சுக்க முடியல அப்படின்னா இதை வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றதுனால வந்து மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம சுவாசிக்கிற மண்டலத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கும். அதே மாதிரி தொண்டை எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை சாப்பிட்றதன் மூலமாக வந்து தொண்டை எரிச்சல் அதெல்லாம் வந்து குணமாக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்சிருக்க சளி, நமக்கு வந்து சளி, அப்புறம் தொண்டை வலி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு சளியெல்லாம் குணமாகும். அப்புறம் தொண்டை வலிலாம் வராது. நுரையீரல் சளியை வந்து குணப்படுத்தும் இதை சாப்பிட்றதுனால வந்து. இந்த ஃபஸ்ட்டு ஆதி காலத்துலேருந்தே எப்படின்னா, பழைய காலத்துலேருந்தே வந்து பாதாமோட மரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது மூலிகைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாதாம் மரத்துலேருந்து வர்றது தான் வந்து இந்த பாதாம் பிசின். எப்படின்னா டிப்ரோபான் அண்ட் அமினோ அமிலத்தை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசின் வந்து இவ்வளோ நன்மை இருக்குது. எப்படின்னா வயசுலாம் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே கம்பல்சரி சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்க, நீங்கள், அப்புறம் வயசானவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கொடுங்க. எப்படின்னா நம்ம உலகத்தில் வந்து 1 மில்லியன் மக்கள் வந்து ரத்த அழுத்தத்தில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே சமயம் நம்ம பாதாம் பிசின் எடுத்துக்கிறதுனால வந்து ரத்த அழுத்தத்துலேருந்து நம்ம காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. உடலில் இருக்க நோய் எல்லாம் குணப்படுத்தும். மூட்டு வலி, கை கால் வலி, அதுக்கப்புறம் வந்து தொண்டை வலி அதெல்லாம் வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசினில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால வந்து இந்த கால் எலும்பெல்லாம் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டு வலிலாம் சீக்கிரம் வராது இது சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய், இந்த கேன்சர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கேன்சர் வராமல் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பைட்டோகெமில்களை இருக்கும். அதில் வந்து பைட்டோகெமில் இருக்கிறதுனால தான் வந்து புற்றுநோய் வராமல் நம்ம தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசினை வந்து பாலிபினால்கள் இருக்கிறதுனால தான் வந்து உடலில் இருக்க வீக்கத்தெல்லாம் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றதுனால வந்து சீக்கிரம் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வராது. இருதய நோயெல்லாம் வந்து சீக்கிரம் நம்மளை அட்டாக் பண்ணாது. புற்றுநோயிலேருந்து காப்பாற்றலாம். அப்புறம் வந்து நம்ம உடலில் இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும். வைட்டமின் ஏ, பொட்டாசியம், கால்சியம் அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசின் வந்து வயிற்றுப்போக்கை வந்து குணமாக்கும். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்குது. அது மூலியமாக வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிட்றதன் மூலமாக வந்து எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வயிற்றில் இருக்க வயிற்றுப்போக்கு, வயிறு வலி அப்புறம் அதெல்லாம் வந்து சரிப்படுத்தும். அதே சமயம் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிறதுனால வந்து உடல் வந்து வலிமை பெறும். அப்புறம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நச்சு இருக்குது. நச்சு இருக்கிறதுனால வந்து உடலை வந்து வலிமையாக வச்சுக்கும். இந்த கொட்டை மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி கூலிங்கான திங்ஸ் எல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பாதாம் பிசின் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா வந்து நீங்கள் ஊற வச்சோ சாப்பிட்லாம். அதே சமயம் வறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேக வச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக செஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வந்து சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே சமயம் நீங்கள் வந்து தினசரி வந்து ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஊற வச்சு டெய்லி நைட்டு ரொட்டீனாக வந்து நைட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் வந்து ரொட்டீனாக சாப்பிட்றதுனால வந்து டெய்லி வந்து நமக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்கும். சரி, அப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அது உலர்ந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கசப்பு தன்மைலாம் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க. அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு 2 பாதாம் பிசினை வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால வந்து அப்படி உங்களுக்கு சாப்பிட பிடிச்சதுன்னா அப்படி சாப்பிடுங்க. அது எப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்லாம். அதே சமயம் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசினை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்படி சாப்பிடுங்க. அதே சமயம் நீங்கள் இனிப்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, அப்புறம் வந்து இந்த ஜூஸ் போடுறீங்க, அந்த மாதிரி திங்ஸ்லேயும் வந்து பாதாம் பிசினை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் பாடியில் இருக்க வந்து ஹீட்டை வந்து தணிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோரும் டாக்டர்ஸ்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1 கப் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை பின்பற்றணும்னு இல்லை. வாரத்துக்கு நீங்கள் 3 கப்பு கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு கெட்டதுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சக்தி வந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். குளிர்ச்சியை வந்து தணிக்குங்க. வேறு வந்து எந்த ஒரு தீமையும் கிடையாது இதில். பிசின் வந்து ஆஃப் பாயிலில் வந்து நீங்கள் எடுத்து சேமிக்கிறதுனால வந்து ஒரு 6 மாதம் வந்து உங்களுக்கு தாங்கும். இல்லைனாவே நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடையிலேயே வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சமயம் நீங்கள் பாதாம் பிசின் வந்து அதிகமாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அஜீரணம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லைங்க. உடலுக்கு வந்து நல்லது தான், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். பாதாம் பிசின் வந்து பொதுவாகவே வந்து 7 வருஷம் நீங்கள் வச்சுக்கலாங்க. அதில் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்ஸ்லாம் இல்லை. அதே மாதிரி தாங்க முகம் வந்து பொலிவாக இருக்கணும், அப்புறம் முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து ஊற வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.
யார் இன்னும் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.